Taste the Daily. ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை வழங்கவும் புதிய மருத்துவர்களை உருவாக்கவும் தொடங்கப்பட்ட விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தற்போது கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. 1000க்கும் மேற்பட்ட படுக்கைகள் அமைந்த இந்த மருத்துவக் கல்லூரியை பார்த்து இனிமேல் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கும் சேலத்திற்கும் செல்ல வேண்டாம் என விழுப்புரம் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் இந்த மருத்துவமனையின் தற்போதைய நிலையோ குற்றுயிரும் குலையுயிருமாக காட்சியளிக்கிறது. மருத்துவக் கல்லூரி என்றுதான் பெயர். ஆனால் இங்கு மருந்துகளும் இல்லை, மருத்துவர்களும் இல்லை என முதுகலை பயிற்சி மருத்துவர் வேதனையுடன் தெரிவித்தார். முதன்மை மருத்துவர்கள் வராததால் அறுவை சிகிச்சைக்காக நோயாளிகள் மாதக்கணக்கில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ரத்தம் படிந்த கையுறைகளை மருத்துவமனை பணியாளர்கள் அலசி நச்சு தண்ணீரை அங்கேயே கொட்டிச் செல்வதால் சிகிச்சைக்கு வருபவர்கள் துர்நாற்றம் தாங்காமல் மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் அளவிற்கு மருத்துவமனை நிலை காணப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசு சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோய்களை பரப்பும் மையமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.